இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆசல்லு ஆசல்லு சமந்தி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க பண்றது கூட தான் சரியில்லை. ஆமா, கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏன் மருமகளுக்கு சாப்பாடு போடாம ஒரு பைக்க கூட ஒழுங்கா துடைக்க தெரியாத இவனுக்கு போய் சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, அசிங்கப்படுத்துறாங்களே. மம்மி, என்ன மீ? என்னை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற மீ. நான் பஞ்சர்லாம் போடுவேன் தெரியுமா? என்னவோ மம்மி, நான் பஞ்சர் போடுவேன் மீ. நீ என்கிட்ட பேசாத போடா. ஒய் மம்மி? உன் அத்தை உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னதும் கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு வார்த்தையாவது நீ ஸ்ட்ராங்கா சொன்னியாடா? அத விட்டுட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு புருஷன். அச்சச்சோ, நல்லா கேளுங்க அத்தை. போடா, நீ சொல்லுடா. சம்மந்தி, உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தேவையில்லாம என் மருமகனை திட்டாதீங்க. கேளுங்க அத்தா. அவ பண்ண காரியத்துக்கு நீங்க எப்படிதான் இப்படி சாப்பாடு ஊட்டுறீங்களோ எனக்கு தெரியல. கரெக்ட், இப்படிதான். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்ல, உங்க ஃபைட்டுக்கு ஒரு 2 minutes பிரேக் விடுங்க. ஏன் நீங்க உங்க மருமகனுக்கு சாப்பாடு போடுறீங்க, நீங்க உங்க மருமகளுக்கு ஊட்டியே விடுறீங்க. ஆனா இங்க இன்னும் 4 வயிறு காஞ்சு கிடக்கு, அதுக்கும் வாய் இருக்கு. இந்த வயிறாச்சு பரவாயில்ல, மீடியம் சைஸ். அந்த வயிறை பாருங்க, எக்ஸ்ட்ரா லார்ஜ். அத நீங்க 2 பேருமே கன்சிடர் பண்ணல. அதான் 4 பேர் சார்பா நான் இன்டர்ஃபியர் ஆகி சொல்ல வேண்டிய கடமையில தள்ளப்பட்டிருக்கேன். ஏண்டா, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? என்ன பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? நீங்க உங்க மருமகனுக்காகவும் நீங்க உங்க மருமகளுக்காகவும் தானே சண்டை போட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க 2 பேரையும். அவள் பேபி, என் அத்தை சூப்பரா சமைச்சுக்கிறாங்க, சாப்பிட்டு போய். சூப்பரா இருக்குங்க. ஏத்தையும் சூப்பரா சமைச்சிருக்காங்க. என்னங்க, இத சாப்பிட்டு பாருங்க. செம்மையா? எனக்கு தெரியும், அத்தை சமையல் சூப்பர். அது சரி, பரவாயில்ல, மம்மி கூட நல்லா சமைச்சிருக்காங்க. நாங்க சாப்பிடுங்க. அங்க சமபந்தி போஜனமே நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியாம சம்பந்தி 2 பேரும் சம்பந்தம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன சிரிக்கிறாங்க? இவங்களும் சிரிக்கிறாங்க. நாங்க மா, மிச்சம் ஏதாவது இருந்தா நாங்க சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் அனுப்பி வைக்கிறோம். நீங்க கிளம்புங்க. இனிமே நமக்கு இங்க வேலை இல்ல, வாங்க போலாம். போலாம். எப்பா, எவ்வளவு பெரிய சத்தம். அவள் பேபி, வராங்க வராங்க, அப்படியே கண்டினியூ பண்ணு. அவள் பேபி, என்னாச்சு? ஏன் அழுவுற? டேய், என்னடா ஆச்சு? அடிபட்டு வச்சா? அவள் பேபி, சிஸ்டர் கேக்குறாங்களா, சொல்லு. என் கண்ணுல இருந்து வர்றது சாதாரண கண்ணீர் இல்லைங்க, ஆனந்த கண்ணீர். இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்கல்ல, என்னங்க யோசிக்கிறீங்க? அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறது காட் கிஃப்ட் தாங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் வேர்ல்டுல யாருக்கு கிடைக்காதுங்க.
குடி. ரொம்ப புகழ்றானே. அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். மாமாக்கு என்னாச்சு? நான் சொன்னது இவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். இந்த விஷயமே காலையில் தாங்க இவனுக்கே தெரியும். பாவுங்க இவன் அழுடா. எனக்கே இப்பதானடா தெரியும். இவ்வளவு நேரம் இவன் எந்த வழியுமே வெளியில காட்டிக்காம மெக்கானிக் ஷெட்ல நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நெஞ்சுக்குள்ளே அழுதுட்டு இருக்க. நல்லா பிடிச்சு சந்திரி அழுடா. அப்போதான் மனசுக்குள்ள இருக்க பார்வெல்லாம் போகும். என்ன அடி அடிக்கிறா. திடீர்னு ஆள சொன்னா நல்லா இருக்கிற அம்மாவை நினைச்சு நான் எப்படா அழ முடியும்? அழுவெல்லாம் அடிச்சே கொண்டுருவான் போலயே. எவ்வளவு நேரம் அடக்கிட்டு இருப்ப? நீ என் நண்பன்டா. ஆத்திரத்து கூட அடக்கிக்கலாம். ஆனா அழுகையை மட்டும் அடக்கிக்க கூடாது மாப்ள. அப்புறம் அந்த ஹார்ட் அட்டாக் உனக்கு வந்துடும்டா. எனக்கு வாழ்டாக்கா. ஐயோ, பழமொழி எல்லாம் தப்பா சொல்ல ஆரம்பிச்சுட்டா. இப்ப அழுவலனா குடுக்கிற பாதி சம்பளத்தையும் கட் பண்ணாலும் பண்ணிடுவா. எதுக்கும் அழுது வைப்பா. டேய் அழுவுடா. அழுவுறடா. அழுவுறடா. அழுவுடா. ஆமாங்க. அப்பாக்கு ஆடுறாங்க. அப்பா நம்ம தெய்வமே. டேய் அது அவங்க அப்பாடா. ஒரு அப்பாவோட மனசு ஒரு அப்பாக்கு தான புரியும். அதான் மாப்பிள அங்க சொன்னேன். சும்மா அங்க நின்னு அழுதுன்னு இருக்காத. வாங்க போய் அப்பா முதல்ல பாப்போம். ஐயோ ஐயோ. நீங்களும் வரவனாங்க? ஏன் யாரு சொல்றா? உங்க அப்பாவுக்கு சீரியஸ்னா நான் வரவேணாமா? கரெக்டா கேட்டீங்க. உங்க அப்பாக்கு சீரியஸ். ஏதோ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. அதை விட இப்ப அவன் அப்பா தானே முக்கியம். அது இவனுக்குங்க. உங்களுக்கு உங்க லட்சியம் முக்கியம் இல்ல. அதனால நாங்க 2 பேரும் ஹாஸ்பிடல் போறோம். ஏதாவது எமர்ஜென்சினா உங்களுக்கு நாங்க கால் பண்றோங்க. அப்ப நீங்க வந்தா போதும். அப்ப சீக்கிரமா போய் பாத்துட்டாங்க. சரிங்க மாப்ள, கவலைப்படாம வா. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. வா வா வா, நான் பாத்துக்கிறேன். வா, நான் இருக்கேன்லடா, நான் பாத்துக்கிறேன்டா.